ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சம்மருக்கு ஆப்டான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். சம்மரும் வந்துருச்சுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இனிமேல் நிறைய நம்ம எடுத்துக்கணும். அதே போல் லிக்விட் ஐட்டமாக வந்து நிறைய நம்ம குடிக்கணும். ஸோ வந்து இந்த கோசா பழம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சிலர் வந்து தர்பூசணியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோசா பழத்தை தனியாக சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது மில்க் ஷேக்காக குடித்தா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு கோசா பழம் எடுத்திருக்கேன். கோசா பழம் அறுக்கிற கேப்பில் தான் நாங்கள் சப்ஜா சீடை ஊற வச்சோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்ச கோசா பழம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை வேணாம் அப்படின்னா கூட வெறுனா கூட குடிக்கலாம், சூப்பராக இருக்குது. இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் விதையோடு அரைச்சினால ஃபில்டர் பண்ணுறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணாதே குடித்தா சூப்பராக இருக்குங்க. வாட்டர்மெலன் எப்படி குடித்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து விதையோடு வந்து அரைச்சிட்டேன், அதனால் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததை வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான அளவுக்கு. நீங்கள் சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பாதாம் பிசின் மார்க்கெட்டில் கிடைக்குது. அது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அது. அப்புறம் தேவையான அளவுக்கு மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சம்மருக்கு ஒரு ஆப்டான ஒரு ட்ரிங்க்கும் கூட. நான் ஐஸ் க்யூப் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் தேவைப்பட்டால். மேலே வந்து கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் கட் பண்ணி வச்ச கோசா பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரீதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் விலாகோடு சந்திக்க வரேன். Bye from Preeta Samel. Bye. Take care.